இந்த உலகில் கோடிக்கணக்கான மக்கள் தியானம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. தியானம் செய்யும்போது நாம் எந்த நிலைக்கு செல்கிறோம்? யோக மற்றும் ஆன்மீக மரபுகளில் தியானம் மெதுவாக 10 ஆழ்ந்த நிலைகள் வழியாக வளர்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோவில் தியானத்தின் 10 ரகசிய நிலைகள் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். தியானத்தின் முதல் நிலை உடல் தளர்ச்சி. தியானத்தின் முதல் நிலை உடல் தளர்ச்சி. நாம் அமைதியாக உட்காரும்போது உடல் மெதுவாக தளர்ச்சியடையும், மூச்சு சீராகும், மன அழுத்தம் குறையும். இந்த நிலை தியானத்திற்கான கதவு. இந்த நிலையில் மனம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். அது மூச்சு, மந்திரம், ஒரு காட்சி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னும் மனம் சிதறலாம். இந்த நிலையில் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும், சிந்தனைகள் குறையும், கவனம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் இருக்கும். இதுவே உண்மையான தியானம் ஆரம்பித்த நிலை. தியானம் ஆழமாக செல்லும்போது உங்கள் மனம் மிகவும் அமைதியாகிவிடும். சில நேரங்களில் உங்கள் உடல் இருப்பதே மறந்து போகும். உள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி தோன்றும். இந்த நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் சந்தோஷம், மனநிறைவு, அமைதி உண்டாகும். இதையே ஆன்மீகத்தில் ஆனந்த நிலை என்று சொல்வார்கள். இந்த நிலையில் மனம் வெறுமையாக இருக்கும், சிந்தனை மிகவும் குறையும், ஒரு ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருக்கும். சிலருக்கு இந்த நிலையில் உடலில் சக்தி ஓட்டம், வெப்பம் அல்லது குளிர்ச்சி, லேசான அதிர்வு போன்ற உணர்வுகள் தோன்றலாம். இது உடலின் ஆன்மீக சக்தி செயல்பட ஆரம்பித்தது என்பதற்கான அறிகுறி. இந்த நிலையில் உங்கள் உள்ளுணர்வு அதிகரிக்கும். சில விஷயங்கள் உள்ளே இருந்து தெளிவாக புரியும். மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். யோகத்தின் மிக முக்கிய நிலை இது. இந்த நிலையில் தியானிப்பவர், தியான பொருள் இரண்டும் ஒன்றாக உணரப்படும். இதையே சமாதி என்று அழைப்பார்கள். இது மிக உயர்ந்த ஆன்மீக நிலை. இந்த நிலையில் தியானம் செய்யாமலே மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு தியானமாக மாறும். இதையே ஞான நிலை என்று சொல்வார்கள். தியானத்தின் உண்மையான இலக்கு ஒளி, காட்சி அல்லது சக்தி அனுபவம் அல்ல. மன அமைதி, விழிப்பு மற்றும் ஆன்மீக உணர்வுதான். நீங்கள் தினமும் 10 முதல் 20 நிமிடம் தியானம் செய்தால் இந்த ஆழ்ந்த நிலைகளை மெதுவாக அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.